1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்றாரு? நீங்க குழந்தைங்களா இருக்கிறீங்க. அதாவது ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. அதாவது உலகத்துல 2 வகையான வாழ்க்கை இருக்குது. ஒரு மாமிச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழதான் உங்களுக்கு கிறிஸ்து அழைப்படுத்திருக்காரு. ஆனா நீங்க என்னன்னாக்கா, நாங்க சபைக்கு வரோம், ஜபம் செய்கின்றோம், ஆலயங்கள் செல்கின்றோம், ஜபம் செய்கின்றோம், தேவனை தொழுது கொண்டோம் சொல்றீங்க. ஆனால் அது உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்குது. அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களை நீங்க கிறிஸ்தவன் நீங்க எப்படி சொல்லிக்க முடியும்? அப்ப கிறிஸ்தவங்களுக்கான குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு ஆகாரத்தோட பாலை கொடுத்துருக்கிறேன். அதாவது உங்களுக்கு பேசிக் பைபிளுடைய பேசிக்கே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னமும் மாமிச சந்தியா இருக்கிறது. அதைத்தான் என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் பிரதர் இந்த மாதிரி வேதத்தில் நிறையா இருக்கு இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, அபிஷேகம், ரத்தம்னா என்ன, ஏன் பழைய ஏற்பாட்டில் தேவன் ரத்தத்தை கேட்டார், அப்புறம் சீஷர்லாம் என்ன, அப்போஸ்லாம் என்ன, இந்த மாதிரிலாம் அநேக சப்ஜெக்ட் இல்லையா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், அநேக இடங்களில் இதை ஆழமாக சொல்லிக் கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நாம் சென்று பார்க்கிற பொழுது பொறாமை, கபடு, சூது, களவு எல்லாமே இருக்குது. அப்ப தேவனை பற்றி அறிவதற்கு முன் நான் யார், என் இருதயம் என்ன, என்னுடைய மனது என்ன, தேவனை எப்படி என்னை நான் அறிந்து கொண்டால்தான் தேவனை பற்றின உணர்வு அடைய முடியும். மற்றபடி தேவனை பற்றி கற்றுக்கொள்ளுகிற எல்லாமே எனக்குள் அறிவாக இருக்கும், வாழ்க்கையாக மாறாது. அப்ப இந்த மாமிச அறிவுக்குள் தேவனை பற்றின ஒரு செய்தி இருக்கும், இவ்வளவுதான். ஆனால் எனக்குள் கபடு, சூது, பாவம், பொறாமை, களவு இவைகளெல்லாம் என்னை விட்டு செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய இயக்கம் என்னிடத்தில் வேண்டும் என்றால் தேவன் கூட நம்மை சோதிப்பதற்கான காரணம் நீங்கள் யார் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார். பிரசங்கி 3:18. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். அப்ப என்ன சொல்றீங்க? மனுஷர் மிருகத்தை இருக்கிறீங்க. மிருகம் வேற, நீங்க வேற. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுங்க. அப்ப நீங்க 6 பகுத்தாராயக்கூடிய அறிவை 6வது அறிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா நீங்க மிருகத்தை மிருகம் போன்று இருக்கின்றதால நான் உங்களை சோதிக்கின்றேன். அப்ப நான் மனிதன் என்றால் எனக்குள் 6 அறிவு இருக்குது என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் என்ன, என்னுடைய மனம் என்ன, என்னுடைய ஆத்மா என்ன, என்னுடைய உணர்வு என்ன, என் சிந்தனை என்ன, என் செயல் என்ன, எனக்குள் என் கோபம் ஏற்படுகிறது, எனக்குள் என் கபடு ஏற்படுகிறது, எனக்குள் என் பொறாமை ஏற்படுகிறது, எனக்குள் என் உடன் பிறந்தவர்களிடையே மன கஷ்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெத்த பிள்ளைகளே தாய் தந்தைக்கு இன்னைக்கு விரோதமாக இருக்கின்றார்கள். எவ்வளோ வீட்டுக்குள்ள இருக்குது இல்லையா? அப்ப இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் முதலில் நீ யார், உன்னுடைய இயக்கம் என்ன, பிறகு இந்த பூமியில் உறவுகள் என்றால் என்ன, தேவனின் உறவுகளை படைத்தார், இயற்கையை படைத்தார், பிறகு தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார். இப்படி படிப்படியாக நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் அந்த கிறிஸ்துவர்களுக்கான அந்த உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். மற்றபடி நீங்கள் வேதத்தை எவ்வளவு படித்தாலும் அறிவாக மட்டுமே தாண்டி உங்களுடைய வாழ்க்கையாக மாறாது. சரிங்களா? அதுதான் நான் மனதை பற்றி உங்களுக்கு ஆழமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கடந்த வாரத்தில் மனசை பற்றி பேசுகிறோம். ஏன்னா கிறிஸ்து முதல் வந்தப்ப சரி மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமர்தன்னு சொன்னார். 2வது அவருடைய பிரசங்க பண்ணும்பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்ற இந்த ஆத்மா மனம் நாம் தொடர்ந்து படிச்சுன்னு வரோம். சரிங்களா? அப்ப போன வாரம் படிச்சீங்களா? அதனுடைய தொடர்ச்சி ஓரளவு ஸ்பீடா பார்த்துட்டு இந்த வாரம் செய்திக்குள்ள கடந்து போகும். வாசிப்போம். திருவிழத்தில் வாசிங்க. ஏசாயா 33:18. திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும். என்னது? திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும். இவ்வளவுதான் எளிமையா. திகிலை பற்றி உங்கள் மனசு, அது இந்த பதட்டம். ஏன்னா திருப்பி சொல்றாங்க, நம்முடைய இருதயத்திற்குள் சரி நம்முடைய மனதுக்குள் எழுகின்ற எண்ணம் எதுவும் ஏதோ வேற கிரகத்திலிருந்து நமக்குள்ள வரல.
இந்த உலகத்துல நாம் என்னெல்லாம் பேசி பேசி கேட்டு கேட்டு வைத்தோமோ இதுதான் நம்மளுக்குள்ள அலையாக ஓடிக்கொண்டிருக்குதுன்னு நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். ஏன்னா எப்பயுமே ஒரு கவலை துக்கம், இந்த மனசு பார்த்தா திடீர்னு சந்தோஷமா இருக்கும், திடீர்னு துக்கமா இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம், திடீர்னு அந்த மாதிரி ஆயிருக்கலாமே, ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது இல்லையா. ஒன்று நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் ஆர்வத்தோடும் ஒரு ஈர்ப்போடும் பார்க்கின்றோமோ, ஆசைப்படுகின்றோமோ, சிந்திக்கிறோமோ, இவைகள் தான் நம்மளுக்குள்ள வந்து ஒரு மூட்டையாக சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குதுன்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதான் வேதம் என்ன சொல்லுது மனசை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடற்கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். என்ன சொல்றாரு? மனம் பதறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. மனதை பத்தி நான் சொல்றேன். உங்க மனம் ஏன் இப்படி இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன உங்களுக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கேன். ஏன் காரணம் என்னென்றால், முதல் மனிதன் என்று விழுந்தானோ அன்றே உங்களுக்காக நான் ஒரு வேதத்தை தயா செய்து பூமியில் கொடுத்துள்ளேன். அது பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படி வேதத்துக்கு செவி கொடுங்க. அதுல இந்த மனம்னா என்ன, இந்த மனதை எப்படி நீங்க இந்த பதட்டம், பயம், கவலை, துக்கத்தை திசை திருப்ப முடியும். ஏன்னா இந்த பதட்டத்தால் தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பகை இருக்குது என்றால், ஒரு வேறுபது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனம் தான். ஏன்னா இந்த மனம் வந்து மாமிச இச்சையினால் நமக்குள் உருவானது. அதனால மனதை பற்றி ஒரு தெளிவு வந்துச்சுனாக்கா நம்ம இந்த வாழ்க்கையில உறவுகள் கூட எப்படி நம்ம ஈஸியாக அணுக முடியும். பொருளாதாரத்தை பற்றி அந்த பகுத்தாரைக்கூடிய சக்தி எல்லாம் வரும். ஏனென்றால் மனதை நாம் சிந்தித்து அதை திசை திருப்ப கற்றுக்கொள்ளும் என்றால் நம்மளுக்குள் ஜீவன் இயங்க ஆரம்பித்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதனுக்குள்ள 2 வகை அறிவு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அப்ப முதல் மனிதன் எப்படி படிச்சா நான் போன சொன்னேன். முதல் மனிதன் படைத்து அவனுக்கு பூரணமான அறிவை கொடுத்தாரு. அறிவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பொண்ணே பார்த்தாரு முதல்ல. ஆமா இல்லைங்களா? வேணா வாசிப்பத்திற்கு ஒரு முறை வாசிச்சுட்டு போயிடலாம். வாசித்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 2:21 படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அப்ப என்னன்னா அந்த ஆர்டரை நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது நம்மளுக்கு தெரியும், மனுஷனுக்கு பூர்ண அறிவை கொடுத்தாரு, விலங்குக்கெல்லாம் பேர் வைக்க விட்டாரு. இது வரைக்கும் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கல. அப்புறம் பூர்ண அறிவை கொடுத்து அவனுக்கு விலங்குக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லிட்டு தான் அவனுக்கு பேர் வச்சு அவன் பூரணமா இருக்கிறான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆழ்ந்த நெத்திரியை கொடுத்து அப்புறம் அந்த விழாயை வந்து பெண்ணை ஒரு வாய் கொடுத்தாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆமா இல்லைங்களா? அப்ப இதை படிச்சுட்டு பிறகு என்ன சொல்றேன்னாக்கா அவங்ககிட்ட ஒரு தெளிவான ஒரு அறிவு கொடுத்தாரு. பாருப்பா அவனுக்கு பூரணமா இருக்கிற எல்லாம் இருக்கிற, ஆனா நன்மை தீமை அறிவிக்கூடிய அந்த சுயநலம், அதாவது நீயா போனா முடிவுக்கூடிய இந்த அறிவு உனக்குள்ள ஒண்ணு இருக்குது. ஆனா நீ அதை எடுத்துக்காத, ஏன்னா சோதிக்கதை அதை வச்சிருந்தா நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம். ஆனா அதை சாப்பிடுறதுனால உனக்குள்ள இன்னொரு மாமிஸ் இந்த இச்சை என்கிற ஒரு அறிவு வந்துடும். அது வந்தா நீ செத்துடுவ என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. படித்து விடுவோம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப என்ன சொன்னாரு, நம்ம போன படிச்சதான் கண்கள் திறக்கப்படும் சொன்னா அவங்க அதை மீறி சாப்பிடுறாங்க. அப்படியே அடுத்த வந்து ஆர்ப்படிப்பாங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. நல்லா புரிஞ்சுக்க, இங்கதான் சொல்றாங்க ஆல்ரெடி புத்தி இருக்குது, புத்தியை தெளிவிக்க. நல்லா புரிஞ்சுக்க, சுயமான ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள உருவாகுது. இது வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, தேவனுடைய அந்த ஆவியை கொண்டு தான் அவங்க இயங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவருடைய பேச்சு, அதாவது வந்து இன்னைக்கு நம்ம உலக பேச்சை கேட்டுதான், அதாவது நம்மளுக்குள்ள தேவன அறிவு கொடுத்திருக்காரு, ஆற்றலை கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு சுயமா வாழ்த்து, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, உனக்கு சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லைன்னு. அப்படின்னா சுய புத்தி என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த சிந்தனைகள். சொல் புத்தி என்பது பிறரால் கேட்டு உள்வரப்படுது. அப்ப முதல் என்ன பண்ணாக்கா இவங்க இருதயத்திலிருந்து சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிதான் எல்லாத்தையும் ஆளுகின்றதுல இருந்து செயல்படுறது எல்லாமே இருதயத்திலிருந்து வாழ்ந்தாங்க. இந்த பிசாசம் என்ன வெளியில இருந்து ஒரு வார்த்தை கேட்குது, தேவனுக்கு அடுத்த ஒரு வார்த்தை, அதாவது தீய ஒரு சக்தி கிட்ட ஒரு வார்த்தை கேட்குது. என்னக்கா உங்கள் கண்கள் திறக்கப்படும். இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணாபு தேவன மாதிரி ஆயிடுங்கன்னு சொன்னாரு. 7 என்ன பாச்சு? அப்படியே தொடர்ந்து படிங்க. 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். போதும். அப்ப என்னன்னாக்கா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப முதல்ல அந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு அந்த கூச்சம் வந்துச்சு. நான் சொல்லிட்டது நிகழ்காலத்தை விட்டு கடந்த காலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதற்கு தான் மனம் என்று பேர் இருக்குது என்று நான் போன வாரத்தில் சொல்லியிருந்தேன். படிக்கலாம். ஏசாயா 44:20. அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம்
அவனை மோசப்படுத்தினது. அதாவது வஞ்சிக்கப்பட்ட மனம் மனிதனை நரகத்தில் தள்ளிவிட்டது. அது மனம் வஞ்சிக்கப்பட்டது. மனுஷனுக்குள்ள அது நன்மை தீமை அறிகின்ற அறிவுன்றது நல்லதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் நம்மை போலான்னு சொல்லிட்டு தேவனே சொல்லியிருக்காரு. அப்ப இது வஞ்சிக்கப்பட்ட மனம். வஞ்சி நிலை நினைச்சுனாக்கா இந்த மனதுக்கு எப்படி வஞ்சிக்கப்பட்டது நினைச்சுனாக்கா கண்கள் திறந்த உடனே அந்த கண்ணை பிசாசானும் குருடாக்கி விட்டான். அதுக்கும் நம்ம வசனம் படித்தோம். மீன் ஒரு படிப்போம். 2 Corinthians 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் நானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன சொல்றாரு? மனதை குருடாக்கினான். பிசாசானவன் தந்திரமாக தேவனை துதிக்கிறவரை நம்மையும் துதிக்க வேண்டும் என்று அவர்களுடைய கண்களை திறக்கின்ற மாதிரி திறந்து குருடாக்கிட்டான். இன்னைக்கு பாருங்க எல்லாருமே கடவுள் கும்பிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அதாவது மனம் போன போக்குல கடவுள் கும்பிடுவாங்க. கடவுளை பற்றின அறிவு இருக்குது. ஆனால் அவர் யார், அவருடைய வல்லம் என்ன, அவருடைய ஆழம் என்ன, அவருடைய அகலம் என்ன எதுவுமே தெரியாது. எனக்கு நான் இல்லப்பா, என் மனசுக்கு இதுதான் அவங்க தோணுது, இப்படிதான் பண்றேன் அப்படின்னு மனம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு குருடாயிடுச்சு. சர்வத்தை படைத்த கடவுள் இவ்வளவு அழகான பூமியை படைச்சாரு. எவ்வளவு பறவைகள், எவ்வளவு மரங்கள், எவ்வளவு செடி கொடிகள், கடலை போன எத்தனை வகையான மீன்கள், இவ்வளவு படைத்த கடவுளை எப்படி நீ ஈஸியா நீ வாரத்துல ஒரு முறை எங்கேயும் சபைக்கு போகணும், ஏதோ கோயிலுக்கு போகணும், ஏதோ குளத்துக்கு போகணும், கும்பிட்ட எப்படி அதாவது ஒரு கேர்லெஸ்ஸா சடங்காச்சாரத்துக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்க, புரியுதுங்களா இல்லையா அப்படின்றது. அப்ப நம்மளுக்குள்ள 2 புரியுது, ஒரு விஷயம் புரியுது. அப்ப நம்மளுக்குள்ள 2 வகையான சிந்தனை இருக்குது. முதலில் அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, குழந்தை பருவம் வரை, அது தமிழ சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அது குழந்தை பருவத்திலிருந்து குழந்தை வளர்ந்து இறுதியிலிருந்து வாழும். எல்லாத்தையும் யதார்த்தமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்ட கூட உடனே போய் குடிக்கும், பார்த்தல. அப்ப ஆனால் காலப்போக்கில் வளர 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 நன்மை தீமை அறிகின்ற பகுத்தறிவு வருகின்ற போது சுயநலம் ஒட்டிக் கொள்கின்ற சமூகத்தை பார்த்து அப்பொழுது ஜீவன் வெளியேறுகிறது. எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நிறைய பேர் வீட்டுல பசங்க சின்ன வயசுல குழந்தைங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்கும், நல்லா கேட்டிருப்பாங்க. எது அந்த ஜீவனோட இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரதுக்கு அப்புறம் இந்த சமூகத்தாலேயோ சில நம்ம குடும்பத்திலேயோ இல்ல நம்ம சொந்த பத்திலையோ சேவிக்கும் போது, ஏமா எனக்கு எல்லாம் தெரியுமா, நானா முட்டாளா, நான் படிச்சுக்கிறேம்மா, எனக்கு நல்லது கட்ட தெரியுமா, அப்ப என்ன பண்றேன். அப்ப நன்மை தீமை தெரிகின்ற வயது இருக்கின்ற பொழுது நம்முடைய இருதயத்தின் ஜீவன் வெளியேறி விடுகிறது, நம்முடைய மனம் இயங்க ஆரம்பித்துடுது. நான் அப்படி பண்றேன், அன்று நடந்து இப்படிதான். அப்ப இந்த பிசாசு கூட நம்மளை வச்சுட்டு இருக்கிறான், புரியுதுங்களா இல்லையா. அப்ப நம்மளுக்குள்ள 2 வகையான மனம் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு 2 வகையான எண்ண ஓட்டங்கள் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த ஆத்மா அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். வாசிப்போம் நீதிமொழிகள் 19:2. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானது எச்சரிக்கையாரு, துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்ப துரிதம் இல்லாத என்ன பண்றான், அதுக்கான பொருள் என்ன, துரிதம் இல்லாதவன் விழுந்து போகின்றான். அப்ப இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேணும். ஏன்னா எந்த விஷயமும் நீங்க பாருங்க, யோசிக்கும் போது நம்ம மனசுல 2 பேசும். ஒரு தப்பு செய்ய போறனாக்கா மனசுல ஒண்ணு, வேணாம் அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரு, அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. அப்ப இந்த ஆத்மா யோசிக்குது. அப்போ ஒரு சிந்தனை நமக்குள்ள உருவாகுது. என்ன உருவாகுது, இல்ல இது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, இல்ல இது பாவம், இது சரி கிடையாது. இன்னொன்னு சொல்லுவோம், உலகத்துல பண்ணாத்தே பண்ணிட்டாங்க, பண்ணு நிறைய நாளைக்கு கேட்பாங்க, விட்டுருவாங்க. இதெல்லாம் வரும்போது தானே கிடைக்கும், அப்பப்பெல்லாம் கிடைக்காதுடா, யாரா யோகியம். இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லும். அப்ப நம்மளுக்குள்ள 2 வகையான போராட்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் சொல்கிறேன், ஜீவன் வெளியேறிவிட்டது. ஆனால் ஜீவன் இதுக்கு முன்பாக இது உடலில் தான் இருந்தது. அதனால தான் நம்மளுக்கு ஒரு தப்பு பண்ண ஒரு குற்ற உணர்வு ஏற்படும், இது பாவம். ஆமா இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ண பாருங்க, நம்ம மனசு பதட்டப்படும், அப்படியே வேர்க்கும். நீங்க எந்த தப்பு நினைச்சு மனசுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் முறை நீ தப்பு பண்ணும்போது உங்களுக்கு நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் மனம் பதட்டப்படும், அப்படியே தடுமாறும். அடுத்த என்ன பண்ண செஞ்சு முடிச்சு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நான் முன்னாடி சொல்லிட்டு காலப்போக்கு என்ன பண்ண அப்படியே அமைஞ்சிடும். 2வது முறை நீங்க அந்த தப்பு பண்ண போகும்போது முதலில் இருந்த அந்த வேகம் உங்களுக்குள்ள இருக்காது, பயம் இருக்காது, அதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும், 70 ஆயிட்டு இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 50%. அப்புறம் இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்ய என்ன பண்ணாக்கா அந்த தவறின் மீது இந்த அச்சமும் பயமும் நம்ம விட்டு வெளியிடும், புரியுதுங்களா. அப்ப என்னன்னாக்கா இங்க இதான் நடக்குது. அப்ப நம்முடைய இந்த மனசு எப்ப அதிகமா இயங்குதோ அப்ப இந்த ஆத்மா முழுமையாக இயங்குது. ஏன்னா ஸ்டார்டிங்ல பசங்க கொஞ்சம் எடுத்து பேசும், அப்புறம் அவன் பார்த்தா அவன் ஆள் வளர்ந்துருவான். என்ன எனக்கு பெற்றுட்ட வேற எனக்கு என்ன செஞ்ச சுயநலம், சுயசிந்தனை அவனுக்குள்ள உருவாக ஆரம்பித்து விடும். அதான் சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா உங்களுக்குள்ள 2 வகையான அறிவு இருக்குது. நீங்கள் எதை சார்ந்து வாழப்போறீர்கள், இருதயம் சார்ந்து வாழப்போறீங்களா, மனம் சார்ந்து வாழப்போறீங்களா. ஏன்னா இப்ப நான் சொன்னதை கூட வேதத்தில் முன்பே எழுதியிருக்காரு. படிப்போம். ரோமர் 7:15.
எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். என்ன சொல்றாரு? நான் செய்யறது எனக்கே உடன்பாடு இல்லை. எனக்கு தெரியும் தவறு என்று தெரியும், பாவம் என்று தெரியும். என் உடன் பிறந்தவங்கிட்ட நாங்கள் இருவரும் ஒரு தாய் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால் காணி நிலத்துக்காக 20 வருஷமா பேசாம இருப்போம். ஆனா தெரியும், ஏன்னா ஊர்ல தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசுவோம், முன்ன பின்ன தெரியாதவங்கள பேசுவோம். ஆனா உடன் பிறந்தவன் ஒரு தாய் பிள்ளைகள் பேசிக்கொள்வதில்லை. காரணம், நான் செய்வது எனக்கே தெரியும் தப்புன்னு. இருந்தாலும் என்னுடைய ஈகோ, என்னுடைய அகங்காரம், என் மனதில் நான் வைத்துள்ள அந்த திமிர் என்னை விட்டு கொடுக்கிறது இல்லை. அப்ப நான் இல்ல, எனக்கு தெரிந்து நான் செய்யறது பாவம். ஏன்? இந்த மனம் மறைக்கப்பட்டு விட்டது, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. அதை வஞ்சிக்கப்பட்ட மனம் மோசம் போனது. அப்ப என்னன்னாக்கா, அப்ப இந்த ஒருவேளை இந்த மனதை பற்றின எனக்கு இந்த அறிவு வந்து விட்டால் நான் போகக்கூடிய பாதை, ஐயோ இவன் என் உடன் பிறந்தவன், பரவாயில்ல என் கூட பிறந்தவன் எடுத்துட்டு போட்டுமே, கடவுள் ஆசை வச்சிருக்காரு, நிலம் வச்சிருக்காரு, ஏன் தம்பி தானே வச்சுக்கிட்டுமே, ஏன் கூட பிறந்தவன் கஷ்டப்படுறே. இந்த எண்ணங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்றால் மனம் தெளிவடைய வேண்டும். ஏன்னா இந்த மனம் தான் நம்மளை முழுமையாக அடைத்து, அது படிச்சுமே பிசாசனம் குருடாக்கி வைத்துள்ளோம் நம்முடைய மனதை. அப்படி என்றால் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, நாம் செய்ய தப்புன்னு தெரியுது. இப்ப நம்ம ஒரு திட்டம் கட்டு வச்சுக்க, சரிங்க பிரதர் நீங்க இருக்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. உங்க தாத்தா உங்களை சின்ன பிள்ளை எப்படி வளர்த்தாரு? நல்லா வளர்த்தாரு. என் பா ஒற்றுமையாரு அன்பான்னு சொல்லி வளர்த்தாரு. ஆனா நாம இன்னைக்கு நடக்கா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோம், டேய் ஒற்றுமையாரு, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நாளைக்கு உனக்கு துணியா நீர் உனக்கு துணியா நீர்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்குன்னு நம்ம விரும்புறோம். ஆனா நான் மட்டும் என் தம்பி கூட ஒற்றுமையா இருக்க மாட்டேன், என் கூட பிறந்த ஒற்றுமையா இருக்க மாட்டேன். ஆனா என் பிள்ளைகள் இது எப்படி சாத்தியம்? அப்ப எல்லாமே நமக்கு தெரியுது, நாம செய்யக்கூடியது தவறு, நான் செய்யக்கூடியது பாவம், நான் குற்றம் தெரியுது. ஆனாலும் என் மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதான் சொல்கிறார், நான் விரும்புவதே செய்யாமல் விரும்பாதே செய்கின்றேன், நான் அல்ல எனக்குள் இருக்கக்கூடிய பாவம். அப்ப இந்த பாவம் என்கின்ற அந்த அறிவு நீங்க வேண்டும் என்றால் மனதை பற்றின தெளிய வேண்டும். இந்த மனதை எப்படி நான் திசை மாற்ற முடியும், எனக்குள் எப்படி அந்த உணர்வுகளை கொண்டு வர முடியும் என்பது மிக மிக முக்கியம். அப்படி என்றால் எனக்குள்ள 2 வகையான அறிவுக்குன்னு சொல்லிட்டார். இதைதான் வேற இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார், 2 Corinthians 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? புறம்பான மனிதன், அதாவது நீங்கள் மனதை கொண்டு வாழ்ந்த மனதில், அதாவது மனம் என்றால் நல்லா புரிஞ்சுங்க, சிந்தனை என்பது வந்து நம்ம இதயத்திலிருந்து உருவாக வேண்டும். தேவன் நமக்குள்ள ஒரு ஆவி கொடுத்திருக்காரு, நான் பின்னாடி அதை சொல்லித்தரேன். ஆனா நாம என்னன்னாக்கா எண்ணங்களை கொண்டு வாழ்கின்றோம். நல்லா புரிஞ்சுங்க, தாட் அண்ட் திங்க்னு சொல்லுவாங்க. இந்த தாட்ஸ் என்றது வந்து இருதய ஜீவன்ல இருந்து உருவாகும். அதே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நாம இந்த திங்ஸ், அதனாக்கா இந்த உலகத்தால கேட்டு 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 கேட்டுன்னா சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறைய, என்னது தம்பி 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, பங்காளிக்கு பொருள விஷம். இந்த உலகம் இதெல்லாம் தப்பு தப்பா கத்து வச்சு அதெல்லாம் மூலையில பிடிச்சிடும். ஆமா சொந்த கரெக்டு, எங்க அண்ணன் முன்னமே கிடையாது. என்னது இந்த உலகம் சாத்தா வந்து எல்லாரும் நல்லவனை கூட வந்துச்சுட்டு போறான். வச்சு கேட்டா என்ன சொல்லுவான், பணம் தரத்துக்கு, டேய் பணம் 10 செய்யும், பணம் பால வரைக்கும் போகும். அதாவது எதையுமே தவறாக புரிந்து கொண்டு மனம் வந்து சுயநலத்துக்குள் வந்து, ஆமா கரெக்ட் தான் சொன்னது, அப்ப நாம இன்னைக்கே சேர்த்து வச்சுக்கலாம், தம்பிக்கு நான் அவசரத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். அப்ப எனக்குள்ள இந்த தீய குணங்கள், தீய சிந்தனைகள் எல்லாம் வருவதற்கான காரணம் ஒன்னே ஒன்று, என்னுடைய மனம். இந்த மனம் வந்து பாவத்தினாலும் வஞ்சனையினாலும் எனக்குள்ள ஏற்பட்டதுனால வந்து எந்த தீய விஷயங்களையும் ஈஸியாக பிடித்துக் கொள்கிறது. புரியுது இல்லையா? நல்ல விஷயங்களை பிடிக்காது. ஏன் திருப்பி சொல்ல பாருங்க, நாம் இருதயத்திலிருந்து வாழ்கின்ற பொழுது நம்மளால உணர முடியும். ஏன் படத்துல கூட நீங்க ஒரு சினிமா டைலாக் கேட்டலாம், என்ன சொல்றாரு, இப்ப படத்துல பேசுவாரு ரஜினி சொல்றாரு, நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு செய்வேன். அப்ப உலக மனுஷனுக்கே தெரியுது எனக்குள்ள 2 வகையான இயக்கம் இருக்குது என்று. அப்படி என்றால் அப்ப மனதை பற்றி நாம் புரிந்து கொண்டால், மனம்தான் என்னுடைய அனைத்து சுயநலங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் காரணம் மனம்தான். இந்த மனதை எப்படி மாற்றுவது? ஏனென்றால் இந்த அப்ப உள்ளான மனிதன் தான் இருதயத்திலிருந்து வாழ்கின்றான், புறம்பான மனிதன் மனதிலிருந்து வாழ்கின்றான். அப்ப நாம் எதை கொண்டு வாழ வேண்டும்? படிப்போம். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். என்ன சொல்றாரு? உள்ளான மனிதனுக்கு ஏற்றபடி. அப்ப நம்ம வந்து ஒரு பூரண மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உள்ளான மனிதன். அப்ப எனக்குள்ள 2 வகையான மனுஷன் இருக்கிறான், 2 வகையான அறிவு நான் தெளிவா சொல்லி வந்துட்டேன். அப்ப எப்படி நம்ம வாழ வேண்டும்? உள்ளான மனிதன் இருதயத்திலிருந்து வாழ வேண்டும். என்னுடைய இருதயத்திலிருந்து என்னுடைய இயக்க வேண்டும். இந்த உலகத்தால கத்துக்கிட்ட மத்தியா இதெல்லாம் முதல்ல என்னை விட்டு அகல வேண்டும். புரியுது இல்லையா? அப்ப
இருதயத்திலிருந்து வாழும்போது எனக்கு ஜீவன் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ எப்படி வாழணும், எப்படி பேசணும், உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம். நீ தானே, அதாவது இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அனுப்பும்போது சொல்லுவாரு, நீங்க போங்க, அங்க போயிட்டு என்ன பேசணும், எப்படி பேசணும், நீங்க எதுவும் திட்டம் போடாதீங்க, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார். படிச்சிருக்கோமா இல்லையா? சீஷர்கள் அனுப்புவது மத்தியில படிச்சிருக்கோமா இல்லையா? 10வது படிக்கும்போது நம்ம சொல்லுவாரு. அப்ப என்னன்னாக்கா, அப்ப இருதயத்திலிருந்து ஆவியானவர் இயங்குவார். அப்ப நாம் எப்பொழுது அந்த மனதினுடைய அந்த எண்ணங்களை குறைக்க 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 சிந்திக்கின்றோமோ அப்பொழுது இருதயம் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கும். சொல்றேன், இது கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்து வருகின்ற பொழுதுதான் இது பூர்ணமாக நடக்கும். ஆனாலும் இதை பற்றி நான் உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது இருதயத்தை எப்படி அந்த ஜீவன் முழுமையா வரும், எப்படி வாழ சொல்லிட்டு வசனத்துக்கு உட்பட்டு தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை பொறுமையா சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வாழ்க்கைக்கான அந்த அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்க. ஏன்னா இது நீங்க மற்றவங்க போய் சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த மனம் இருதயத்தை பத்தி அந்த தெளிவு வரும். சரிங்களா? அப்ப மாமிசத்தை எப்படி கட்டுப்படுத்துவது இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. அப்ப என் மனசு மாமிசத்தை தான் மனம் தெரிஞ்சிச்சு. அப்ப இது எப்படி கட்டுப்படுத்துவது? அப்ப இயேசு சொல்றாரு, அழகா சொல்றாரு, இந்த மனதை உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த மனதை ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை படிப்படியா நீ தட்டணும். வாசிப்போம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? முதல் விஷயம், நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அப்ப இந்த மனம் என்ன ஆகணும்? முதல்ல தாழ்மைப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நாம் படுகின்ற அத்தனை துன்பங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் நம் மனம்தான் காரணம். ஏனென்றால் இந்த மனம் இந்த உலகத்தால் சேகரித்த விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படின்றால் இந்த மனதை உங்களால் அழிக்க முடியும் என்றால் அழிக்க முடியாது. ஆனால் ஒன்று, படிப்படியாக அதை உருமாற்றம் செய்ய முடியும். நான் கடைசி சொல்றதை உருமாற்றம் சொல்லி கடைசி சொல்றதான் முடிப்பேன். அப்ப என்னன்னாக்கா, முதல்ல என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் யாரு? மனத்தாழ்மையும் சாந்தமா இருக்கின்றேன். அடுத்து தொடர்ந்து படிப்பா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, இந்த குணத்தை உங்க மேல ஏத்திக்க. இந்த நுகம் என்றால் இந்த குணத்தை, அது மனத்தாழ்மை, சாந்தம் என்ற ஒரு குணத்தை நீங்க உங்களுக்குள்ள முதல்ல உருவாக்குங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சு. அப்ப சொல்ற கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப வேதத்தை படிக்க வேண்டும். அவர் பத்தி இப்ப கிறிஸ்து கிட்ட நம்ம எப்படி கத்துக்க முடியும்? கிறிஸ்து வந்தாரு, 33 வருஷம் பூமியில இருந்தாரு, 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆமா இல்லைங்களா? அப்ப என்னது? கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு வேதத்தில் இருக்குது. என்னது? கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து படிப்பா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்றேன், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப அலைஞ்சிருக்குது பாரு இந்த மனசு. இப்ப எப்படி இருக்குது உங்க மனசு? பதட்டம், நம்ம ஆத்மா நிம்மதியா இல்ல, தூக்கம் வரல சொல்றேன். தூக்கம் வரதில்ல, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு ஏக்கம். இந்த ஆத்மா எப்பவுமே ஒரு படப்படப்ப. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா தான் நாம இந்த உடல் கிடையாது சொல்லிட்டு நம்ம இந்த வாழ்க்கையும் உடல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஆத்மா ஏன் பதட்டத்துல இருக்குது? எதை கண்டாலும் பயப்படுது. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போனா பயப்படுது. நாளைக்கு யாரும் ஒரு பெரிய மனுஷன் வர போனா பயப்படுது. ஒரு ஸ்டேஜ்ல போய் ஏறி ஒரு 100 பேர் முன்னாடி இப்ப நான் வாசிக்கணும் மனசு பயப்படுது. ஏன்? உங்களுடைய மனம் தான் காரணம்.